வெல்கம் டு எஃப்எஃப் டைம் ஷோ. இன்னைக்கு நம்ம சினிமால என்னென்ன புது அப்டேட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதுல முதல்ல மாமன். பொதுவாகவே காது குத்துல இருந்து கல்யாணத்துல இருந்து எல்லா ஃபங்க்ஷன்லயுமே முதல்ல முன்னிறுத்துறது வந்து நம்ம மாமனை தான் வந்து முன்னிறுத்துவோம். பொதுவாக சீர்வரிசை அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது மாமன் தான். ஏன் இதை பேசுறோம் அப்படின்னா, இப்ப இயக்குனர் பிரசாந்த் பாண்டிராஜ் அவங்களுடைய இயக்கத்துல ரிலீஸ் ஆக இருக்கிற படம் தான் மாமன். இந்த படத்துல வந்து நடிகர் சூர்யா அவர்கள் வந்து ஹீரோவா பண்ணியிருக்கிறாரு. ஏற்கனவே கொட்டுக்காளி, கருடன், விடுதலை இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து அவரை ஹீரோவா நம்ம பார்த்திருப்போம். சோ இந்த மாமன் படத்துலயுமே வந்து அவர் ஹீரோவா வராரு. மாமன் படக்குழுவினர் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சோ அந்த போஸ்டர்லேயே வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, காது குத்துற மாதிரியான ஒரு சீன்ஸ் தான் வந்து வருது. சோ சூர்யா அவங்களுடைய மடியில வந்து ஒரு பையனை வச்சுட்டு சூரிய காது குத்துற மாதிரியான போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டர் வந்து பார்க்கும்போது அதுல வந்து ராஜ்கிரண், சுவாசிகா, ஐஸ்வர்யா லட்சுமி இந்த மாதிரி பலருமே வந்து நின்றுக்கிறாங்க. இந்த போஸ்டரை பார்க்கும்போது இது ஒரு ஃபேமிலியான ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட் மூவியா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. இந்த இயக்குனர் பிரசாந்த் பாண்டிராஜ் அவர்கள் வந்து ஏற்கனவே ப்ரூஸ்லி அப்படின்ற படத்தையும் இயக்கியிருக்கிறாரு. விலங்கு வெப் சீரிஸும் வந்து அவரோட பயங்கரமா பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த வரிசையில இந்த மாமன் படம் வந்து மக்களை எப்படி என்டர்டைன்மெண்ட் பண்ண போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, இயக்குனர் தனுஷ் அவங்களுடைய இயக்கத்துல ரிலீஸ் ஆக இருக்கிற படம் தான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். விடாமுயற்சி அப்டேட்டுக்கு அப்புறமா இந்த படத்துடைய அப்டேட்டும் வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்ப பிப்ரவரி 21 நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்ற படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போறதா அபிஷியலா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சமீபத்துல தனுஷ் அவர்களுடைய இயக்கத்துல ரிலீஸ் ஆன ராயன் படம் வந்து மக்கள் கிட்ட அதிகமான வரவேற்பு அடைஞ்சது. அந்த வரிசையில இந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படமும் எப்படி வந்து மக்களுடைய வரவேற்பு பெறப்போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் இட்லி கடை, குபேரா இந்த மாதிரியான பல படங்கள்லாம் வந்து வெயிட்டிங்ல இருக்கு. ஸோ பிப்ரவரி 21 கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் மக்களுக்கெல்லாம் வந்து தோணுது. குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய வெற்றியா இருக்க போதா இந்த குடும்பஸ்தன் படம் அப்படின்றதா நிறைய ரசிகர்களோட கேள்வியா இருக்கு. ஜனவரி 24 அன்னைக்கு ராஜேஸ்வர் காளிசாமி அவங்களுடைய இயக்கத்துல நடிகர் மணிகண்டன் அவங்களுடைய நடிப்புல ரிலீஸ் ஆக இருக்கிற படம் தான் குடும்பஸ்தன். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை வந்து பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஃபில்ம் மாதிரி தான் இந்த படத்துடைய போஸ்டர் எல்லாத்துலயுமே வந்து தெரியுது. இப்ப இந்த படத்துடைய ட்ரெய்லரை வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்றதா வந்து படக்குழு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த குடும்பஸ்தன் படத்தை பார்க்கும் பொழுதே ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலியில ரொம்ப கஷ்டப்படுறவங்க எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் வந்து எப்படி வந்து இஎம்ஐ பிரச்சனையிலிருந்து பல பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக எப்படி போராடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த கதையை வந்து கொண்டு போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏற்கனவே குட் நைட், லவ்வர் இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து நடிகர் மணிகண்டன் அவங்களுடைய நடிப்பை வந்து கொஞ்சம் மேலே தூக்கிட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த வரிசையில் இந்த குடும்பஸ்தன் படமும் வந்து ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய படமாக இருக்கிறதுனால நடிகர் மணிகண்டன் அவங்களுக்கு இந்த படமும் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபில்மாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சுற்று வட்டாரங்களில் சொல்லப்படுது. அதன்படி இந்த ஜனவரி 24 குடும்பஸ்தன் படம் வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா இயக்குனர் பிரதாப் அவங்களுடைய இயக்கத்துல ரிலீஸ் ஆக இருக்கிற படம் தான் பேபி அண்ட் பேபி. இந்த படம் வந்து ஜெய் அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஜெய் அவர்களை தாண்டி இந்த படத்துல நடிகர் சத்யராஜ், நடிகர் யோகி பாபு மற்றும் பலருமே வந்து நடிச்சிருக்காங்க. ஏற்கனவே இந்த படத்துல இருந்து லிரிக் வீடியோலாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது வந்து இந்த படம் வந்து ஒரு பேபியை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு படமா வருது. இந்த படத்துல வந்து சத்யராஜ் சார் வந்து ஒரு தாத்தாவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு அப்படின்றது அந்த போஸ்டரை பார்க்கும்போதே தெரியுது. இந்த படத்துல ஜெய் அவர்களுக்கு அப்பாவாவோ இல்ல மாமனாராவோ வந்து சத்யராஜ் சார் வருவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. காமெடிக்கு வந்து யோகி பாபு இருக்காங்க. ஸோ அது ஜெய் சார், சத்யராஜ் சார், யோகி பாபு இந்த மாதிரி 3 பேரும் வந்து கலந்து நடிக்கிறதுனால இந்த படம் வந்து எப்படி ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவியா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு குழந்தைய பேஸ் பண்ணி வர்றதுனால ரொம்பவே வந்து எமோஷனல் சீன்ஸும் வந்து இதுல அதிகமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ ஒரு எமோஷனல் ஃபேமிலி மூவியா ரிலீஸ் ஆக இருக்கிற இந்த பேபி அண்ட் பேபியில இருந்து இப்போ செகண்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. தென்பாண்டி முத்து போல அப்படின்னு செகண்ட் சிங்கிள் வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து ரிலீஸ் பண்ண போறதா வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ டி இமான் அவங்களுடைய மியூசிக்ல இந்த பாடல் வந்து எப்படி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே வெளிவந்த பாடல் வந்து சைந்தவி அவங்களுடைய குரல்ல வந்து ரொம்பவே சோல்ஃபுல்லா அழகா வெளிவந்திருந்தது. அதன்படி இந்த செகண்ட் சிங்கிள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த பொங்கல் வந்து யாருக்கான பொங்கலோ இல்லையோ நடிகர் விஷால் அவங்களுக்கான பொங்கல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 12 வருஷத்துக்கு அப்புறமா ரிலீஸ் ஆன மதகஜராஜா படம் வந்து மக்களால் அதிகமான வரவேற்பு அடைஞ்சது. இப்போ கூட சமீபத்தில் இந்த படத்துடைய வெற்றி விழாவை வந்து கொண்டாடி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சரி இந்த மதகஜராஜா படம் வந்து ஓடிடுச்சு, இனிமேல் கிடப்புல போட்ட படத்தை எல்லாம் வந்து எடுத்து அடுத்தடுத்து ஓட வச்சிடலாம் அப்படின்ற முடிவோட வந்து நடிகர் விஷால் அவர்கள் இருக்கார் போல. ஏன்னா அடுத்ததா துப்பறிவாளன் 2 படமும் வந்து ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அந்த படத்தையும் வந்து அடுத்ததா கான்சென்ட்ரேட் பண்ண போறேன்ற மாதிரி நடிகர் விஷால் சார் வந்து அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருடைய அடுத்த ப்ராஜெக்டே வந்து இயக்குனர் ஜிவிஎம் சாரோட தான் வந்து அடுத்த ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஜிவிஎம் சாருடைய இயக்கத்துல விஷால்
விஷால் அவர்கள் நடிக்கிற முதல் படமா வந்து இந்த படம் இருக்க போகுது. ஸோ அவங்க காம்பினேஷன்ல வந்து அந்த படம் வந்து எப்படி உருவாக போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நயன்தாரா அவர்களோட இமைக்கா நொடிகள், விக்ரம் அவர்களுடைய கோப்ரா, அப்புறம் அருள்நிதி அவர்களோட டிமாண்டி காலனி, இந்த மாதிரி பல படங்களை எடுத்தவர் தான் இயக்குனர் அஜய் ஞானமுத்து அவர்கள். ஸோ அஜய் ஞானமுத்து அவர்களுடைய இயக்கத்திலையும் வந்து நடிகர் விஷால் அவர்கள் நடிக்க போறதாகவும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து வந்து துப்பறிவாளன் 2, GVM சாரோட ஒரு படம், அஜய் ஞானமுத்து சாருடைய படம்னு அடுக்கடுக்கா நடிகர் விஷால் அவங்களுடைய படம் வந்து நீண்டுட்டே போறதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நடிகர் விஷாலுக்கு இந்த மதகஜ ராஜா படம் வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தடுத்து அவர் வந்து எந்த மாதிரி காமெடியான படம்ல நடிக்க போறாரா, அந்த படம் எப்படி உருவாக போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததா இன்னும் வந்து ஒரு பெரிய அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த மதகஜ ராஜா படத்துல வந்து மை டியர் லவர் அப்படின்னு தன்னோட சொந்த குரல்லே வந்து நடிகர் விஷால் அவர்கள் வந்து பாடி இருப்பாரு. அந்த படத்துக்கு விஜய் ஆண்டனி சார் வந்து மியூசிக் பண்ணியிருப்பாங்க. இப்போ விஜய் ஆண்டனி சாருடைய கான்செர்ட்ல நடிகர் விஷால் அவர்கள் பாட போறதாகவும் வந்து தகவல் வெளிவந்திருக்கு. ஸோ அந்த ஒரு கான்செர்ட்ல வந்து அவர் எப்படி பாட போறாரு, எப்படி வந்து ரசிகர்கள்லாம் வந்து என்ஜாய் பண்ண போறாங்க அப்படின்றத பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த சினிமா அப்டேட் என்ன அப்படின்னா, பன் பட்டர் ஜாம். இந்த படத்துடைய நேமை வந்து கேட்கும் போதே இந்த படம் வந்து ஒரு காமெடியா தான் இருக்கும், கொஞ்சம் கனெக்டடா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இந்த படத்துல பிக் பாஸ்ல வந்து பயங்கரமான ஃபேமஸா இருந்த ராஜு அவர்கள் ஏற்கனவே ஒரு ஃபேமஸ் தான், பட் பிக் பாஸ் மூலமா வந்து இன்னும் கொஞ்சம் மக்கள் மனசுல வந்து அதிகமா ரீச் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இப்போ இந்த படத்துல இருந்து ஒரு ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து இன்னும் ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ப்ரோமோல நடிகர் விஜய் சேதுபதி அவங்க வந்து லிரிசிஸ்டா வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. முதல்ல நடிகர் விஜய் சேதுபதி அவங்க வந்து பாடல் ஆசிரியரா உருவெடுக்கிற படம் தான் பன் பட்டர் ஜாம். அதுல வந்து ஏதோ பேசத்தானே அப்படின்ற ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. அந்த ப்ரோமோல வந்து சித்தார்த் அவர்களும் வந்து ஷில்பா அவர்களும் வந்து பாடின மாதிரியான ஒரு பாடலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. விஜய் சேதுபதி அவங்களுடைய பாடல் வரிகள், சித்தார்த் அவங்களோட வாய்ஸ், அது மட்டும் இல்லாம நடிகர் ராஜு அவங்களுடைய காமெடி, இதெல்லாம் சேர்ந்து இந்த பன் பட்டர் ஜாம் வந்து எப்படி ஒரு ட்ரீட்டா இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, நம்ம சித்தார்த் சாருடைய படமா இருக்கட்டும், இல்ல மாதவன் அவர்களுடைய படமா இருக்கட்டும், நயன்தாரா மேம் அவங்களுடைய படமா இருக்கட்டும், தனித்தனியாவே வந்து ரசிகர்களால பயங்கரமா கொண்டாடப்படும். இப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் டெஸ்ட். இந்த படம் வந்து ஒரு பேன் இந்தியா ஃபில்மா வந்து உருவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து நடிச்ச டெஸ்ட் படம் வந்து எப்போ தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த நிலையில இப்போ இந்த படம் வந்து OTT-ல வந்து டைரக்டா ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு. ஸோ அது எந்த அளவிற்கு உண்மை, எந்த அளவுக்கு வந்து உண்மையிலே OTT-ல தான் வந்து ரிலீஸ் ஆகுமா இல்லை தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுமா அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து தான் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆனா இல்லை OTT-ல ரிலீஸ் ஆனா எது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு வந்து சினிமால நிறைய அப்டேட்ஸ் வந்துருந்துச்சு, அதெல்லாம் ஒன்றா பார்த்தோம். அடுத்து தொடர்ந்து இந்த மாதிரியான அப்டேட்ஸ்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கலாம். அதுவரை இணைந்தே இருங்கள். இது FF டைம் ஷோ. பை ஃப்ரம் தேவிகா.